வணக்கம் அண்ட் வெல்கம் டு சேனல் கே கல்ஜம். நான் சுகன்ராஜ். ஸோ இந்த வீடியோ வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா, அந்தமான் சீரீஸ்ல வந்து ஆவ்லாக்ன்ற ஐலாண்டுக்கு போகிறோம். ஸோ ஆவ்லாக் ஜேர்னி பண்ணோம் நம்ம இந்த கிரீன் ஓஷன்ற ஒரு ஃபெரியில தான். ஸோ இது வந்து ஒரு ப்ரைவேட் ஃபெரி. இந்த ப்ரைவேட் ஃபெரியோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு, இன்டீரியர்ல எப்படி இருக்கு, இதுக்கு எப்படி போகிறது அப்படின்ற விஷயம் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் ஆவ்லாக் ஐலாண்டில் இறங்கினதுக்கு அப்புறமா நம்ம பண்ண விஷயங்கள்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் வருது. ஸோ இந்த வீடியோ வந்து போகிற வழியிலலாம் எப்படி இருந்துச்சு, கடலுக்கு நடுவில் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு தான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ 6:30க்கு கரெக்டாக எடுத்துட்டாங்க. இது வந்து 2.5 hours ஆகும். போர்ட் பிளேலேருந்து ஆவ்லாக் கொஞ்சம் தள்ளி தான் இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து ஆவ்லாக் போகிறவங்க அங்கே ஸ்டே பண்ணுற மாதிரி பார்ப்பாங்க. ஸோ 6:30 கரெக்டாக எடுத்துட்டாங்க. ஸோ ஆவ்லாக் ஐலாண்ட்லாம் நிறைய ரெசார்ட்ஸ் இருக்குது, நிறைய டூரிஸ்ட் அட்ராக்ஷன் இருக்குது, பீச்சுமே 2-3 பீச் இருக்குது. ஸோ வந்து நிறைய பேர் ஸ்டே பண்ணி 2 days 1 night ஸ்டே பண்ணுவாங்க. நாங்களும் ஃபர்ஸ்ட் அப்படி பிளான் பண்ணோம். பட் வந்து நாங்கள் சேம் டேவே ரிட்டர்ன் ஆகிட்டோம். மார்னிங் போயிட்டு ஈவினிங் ரிட்டர்ன் ஆகிட்டோம். ஸோ இதான் போட்டோட இன்டீரியர். ஏசி, டிவிலாம் படம் போட்டுட்டு ஜவான் படமாக என்னமோ ஒரு படம் போட்டாங்க. ஹிந்தி பேசுகிறவங்க நிறைய பேர் இருப்பாங்கன்றதுனால ஹிந்தி படம் போட்டாங்க. பட் வந்து பாட்டுலாம் தமிழ் பாட்டுமே போட்டாங்க. ஸ்பீக்கர் வெளியே வச்சுருந்தாங்க. கொஞ்ச நேரத்தில் எல்லாருமே வெளியே வந்துட்டாங்க. யாருமே ராயல் கிளாஸ், எக்கனாமிக் கிளாஸ்ன்னு அந்த மாதிரி இருக்குது. ஸோ ராயல் கிளாஸில் டிக்கெட் எடுத்துக்குமே வெளியே வந்துட்டாங்க. கொஞ்ச நேரத்தில் மக்களாக ஜாயின் பண்ணி பாட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாட்டு கேட்டுட்டு டான்ஸும் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ சன்னை பாருங்கள், கடல் எவ்வளோ பெரிய கடல், அழகாக இருக்குது. இந்த மாதிரி லைஃப் டைமில் ஒன் டைமாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சில விஷயங்கள் இது ஒன்று. ஸோ இப்போ நம்ம கீழே இறங்கணும். கீழே இறங்கி பார்த்தோம்னா வந்து எக்கனாமிக் கிளாஸ் இருக்குது. ஸோ அந்த எக்கனாமிக் கிளாஸோட இன்டீரியர் எப்படி இருக்குன்றதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ கீழே இறங்கி போயிட்டுருக்கோம். இங்கே படி இருக்குது. ஸோ இந்த படியில் தான் எக்கனாமிக் கிளாஸில் உள்ளவங்க மேலே வராங்க, நம்மளும் கீழே போனோம். ஸோ கீழே போனோம்னா ஃபுல்லாக க்ளோஸ்டாக இருந்துச்சு. ஒரு 70 பேர்கிட்ட உட்காரலாம். இங்கேருந்து நம்ம கடலை வந்து பெருசாக வெளியே பார்க்க முடியாது. ஃபுல்லாக க்ளோஸ்டாக இருக்கும். ஜன்னல் பெருசாக எதுவுமே விண்டோஸ் இருக்காது. இதுதான் எக்கனாமிக் கிளாஸு. ஸோ கிளாஸை பொறுத்து நம்மளுக்கு டிக்கெட் ப்ரைஸும் டிஃபர் ஆகும். ஸோ நிறைய மக்கள் வெளியே வர ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பாட்டு போட்டு எல்லாம் டான்ஸ் ஆட ரெடி ஆகிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்து எல்லாம் மிடில் ஏஜ் அண்டு எல்டர் பீப்புள் தான் நிறைய பேர் இருந்தாங்க. யங்ஸ்டர்ஸும் ஒரு சிலர், கொஞ்சம் கப்புள்ஸ்லாம் வந்திருந்தாங்க. ஸோ February மாதம் வேலண்டைன்ஸ் வீக் அதெல்லாம் என்ஜாய் பண்ணுறதுக்காகவே நிறைய பேர் ஆவ்லாக் ஐலாண்டு போகிறாங்க. ஜோடியாக போயிட்டு இருந்தாங்க நிறைய பேர். ஸோ நானும் என் மாமாவும் வந்திருந்தோம் இங்கே ஆவ்லாக் ஐலாண்டில். ஸோ இங்கே வந்து தான் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. ஒரு ஸ்பீக்கர் வச்சுட்டாங்க. எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன மூமெண்ட்லேருந்து அடுத்து எல்லாம் பெரிய பெரிய மூமெண்ட் போட ஆரம்பிச்சாங்க. வயசானவங்க தான் மோஸ்ட்லி. தமிழ் சாங்ஸ், தெலுங்கு சாங்ஸ், சவுத் இந்தியன் சாங்ஸ் நிறைய போட்டாங்க. ஹிந்தி சாங்ஸும் போட்டாங்க. எல்லா மக்களுமே தான் ட்ராவல் பண்ணுறாங்க இங்கே. ஸோ இங்கே நிறைய வயசானவங்க இவங்களெல்லாம் பார்த்தோன்னே எனக்கு என்ன தோணுச்சுன்னா வந்து ஒரு விஷயம் தோணுச்சு, நான் அது சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த தாத்தா வந்து செம்மையாக டான்ஸ் ஆடுறாரு. ஒரு கஃபே இருக்குது. ஸோ டான்ஸ் ஆடிட்டு டயர்ட் ஆகிடுச்சுனாலும் நம்ம கஃபேல அங்கே நிறைய பேர் டீ காஃபி குடிச்சிருந்தாங்க. ப்ரைஸ் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். ஸோ அங்கே டீ குடிச்சிட்டே வந்து மற்றவங்க டான்ஸ் ஆடுறதையும் நிறைய பேர் பார்த்துட்டு இருந்தாங்க. கங்குவா பாட்டெல்லாம் போட்டுருந்தாங்க. தமிழ் பாட்டு, கங்குவா, விடாமுயற்சி, லேட்டஸ்ட் சாங்ஸ் நிறைய போட்டாங்க. ஸோ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன்னு சொன்னேன். அது என்னென்னா வந்து நம்ம தமிழ் பீப்புள் தான் வந்து கொஞ்சம் சேர்த்து வைக்கிறோம். ஸோ இங்கே பாருங்கள், இந்த பாட்டியம்மா நல்லா டான்ஸ் ஆடினாங்க. பரதநாட்டியம் ஸ்டெப்லாம் போட்டாங்க. சுற்றி இருந்தவங்களாம் செம்மையாக என்கரேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம தமிழ் பீப்புள் தான் வந்து நிறைய சேர்த்து வைக்கிறோம். வேலைக்கு போகிறோம், சேர்த்து வைக்கிறோம். திருப்பி நம்ம ஃபேமிலிக்கு சேர்த்து வைக்கிறோம். நார்த் இந்தியன்ஸ் மோஸ்ட்லி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து கொஞ்சம் காசு இருந்தாலுமே வந்து அனுபவிக்கிறோம் லைஃப்பை அப்படின்னு போயிடுறாங்க. ட்ரிப்பு இந்த மாதிரி நிறைய ஐலாண்டு. நம்ம தமிழ்நாட்டிலுமே பார்த்தீங்கன்னா நிறைய ராமேஸ்வரம் இந்த சைடெலாம் வந்துடுவாங்க. நார்த் இந்தியன்ஸ் வந்துடுவாங்க. ஏதாவது ஒரு பேக் எடுத்து பேக் பண்ணிட்டு வந்துடுவாங்க. விஜய் சாங்ஸ், அஜித் சாங்ஸ் நிறையா போட்டாங்க. ஸோ நிறைய பேர் நல்லா வைப் பண்ணி டான்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. கேங்காக டான்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நார்த் இந்தியன்ஸ் அண்ட் அவங்ககிட்ட வந்து நம்ம லைஃப்பை எப்படி என்ஜாய் பண்ணி
ஆன்ற ஒரு விஷயத்தை கற்றுக்கலாம். நான் செம்மையாக என்ஜாய் பண்ணுறாங்க. இவர் ரொம்ப நேரமாக நல்லா டான்ஸ் ஆடிட்டு இருந்தார். பார்க்க ஏகே மாதிரி இருக்காரு. ஆனால் விஜயோட அரபிக் குத்துக்கு செம்மையாக டான்ஸ் ஆடுறாரு. லைட்டாக ஒரு ஆங்கிலேருந்து பார்க்கும்போது எனக்கு ஏகே மாதிரி இருந்தார். உங்களுக்கு எப்படி தோணுதுன்னு கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். குட்டி குட்டி தீவுகள் அங்கே தெரியுது. நம்ம கிட்டத்தட்ட நம்ம ரீச் பண்ண போகிறோம் ஆவ்லாக் ஐலாண்டை. ஒரு 8 o'clock மேலே ஆயிடுச்சு. நிறைய பேர் வந்து கண்டினியூஸாக டான்ஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு உள்ள அந்த எனர்ஜி எப்படி இருக்குன்னு தெரில. இந்த மாதிரி ஒரு ட்ராவல் டெஸ்டினேஷனுக்கு வந்தாலே வந்து அந்த எனர்ஜி தனியாக வந்துடும் போல் அவங்களுக்கு. ஆவ்லாக் ஐலாண்டோட நேம், நிறைய ஐலாண்டோட நேம் வந்து மாற்றிட்டாங்க. ஏன்னா வந்து பிரிட்டிஷ் பேர் இருந்ததை வந்து நம்ம இந்தியன் நேமில் மாற்றணும்னு நிறைய ஐலாண்ட்ஸ் மாற்றிட்டாங்க. இந்த ஐலாண்ட் பேர் ஸ்வராஜ் தீப்னு மாற்றிருக்காங்க. ஸோ கரெக்டாக ஒரு 8:30 ஆயிடுச்சு. நம்ம கிளாக்கில் நம்ம ஒரு 8:45 9 o'clock ஆவ்லாக் ஐலாண்ட் போயிடுவோம். ஸோ க்ரீன் ஓஷன் இந்த மாதிரி நிறைய ஃபெரி, ப்ரைவேட் ஃபெரி இருக்குது. க்ரீன் ஓஷன், நாட்டிக்காலாம் இருந்துச்சு. அதுவும் நாங்கள் கிளம்புற டைமில் போச்சு. நாட்டிக்கா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகுனாங்க. பட் நிறைய பேர் க்ரீன் ஓஷன் ப்ரிஃபர் பண்ணுறது இந்த மாதிரி பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுறதுக்கு தான் பண்ணலாம். இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஆவ்லாக் ஐலாண்ட் நம்ம வந்தாச்சு, இறங்கியாச்சு. ஸோ நிறைய மக்கள் வந்து பேக்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஏன்னா இங்கே ஒரு 2 நாள் ஸ்டே பண்ணலாம். நாங்கள் ஒரு சின்ன பேக் மட்டும் எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ ஃபைனலி நம்ம ஆவ்லாக் ஐலாண்ட் வந்தாச்சு. இந்த ஐலாண்ட் வந்து வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஃபேமஸ் அண்ட் நிறைய கிறிஸ்டல் கிளியர் பீச் இருக்குது. ராதாநகர் பீச்சு ஃபேமஸான பீச்சு. ஸோ அந்த பீச்சுக்கு தான் நம்ம போக போகிறோம். ஸோ அந்த வீடியோலாம் நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் போடுவோம். ஸோ இந்த வீடியோ வந்து நம்ம எப்படி பண்ணுறது, இந்த ஐலாண்டுக்கு எப்படி வர்றதுன்னு பார்த்தோம். போர்ட் பிளேலேருந்து போட் இருக்குது, ப்ரைவேட் போட். க்ரீன் ஓஷனில் வந்து க்ரீன் ஓஷன்லேயே 1 2 இருக்குது. ஸோ இதுதான் நாங்கள் தங்க போகிற ரெசார்ட்டு. 1 டே வந்து சும்மா செக்இன் பண்ணி பேக்லாம் வச்சுட்டு போனோம். இது வந்து தெரிஞ்ச ரெசார்ட்டு நேரமாமா. ஸோ அங்கே ஸ்டே பண்ணோம். இங்கேயே வந்து ஸ்கூபா டைவிங்க்கெலாம் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறோன்னா பண்ணலாம். இதுக்குள்ளேயே ரெசார்ட்டுக்குள்ளேயே ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஸோ ரிசப்ஷனில் போனோடனே வெல்கம் ட்ரிங்க் கொடுத்தாங்க. ஒரு நல்லா இருந்துச்சு. இங்கே உள்ள ரெசார்ட் ஃபுல்லாமே பீச் வியூ இருக்கும். நம்ம ரெசார்ட்டுக்கு பின்னாடி வந்தோம்னா பீச் தெரியும். நல்லா டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. வேலண்டைன்ஸ் வீக்னால நல்லா டெக்கரேட் பண்ணாங்க. கேண்டில் லைட் டின்னருக்குலாம் வந்து நல்லா டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்க அங்கே. ஸோ ரோஸ் வச்சு ஆர்ட் ஷேப்லலாம் பண்ணியிருந்தாங்க. நிறைய கப்பிள்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்காக வேலண்டைன்ஸ் வீக்கு. ஸோ அங்கே வந்து ஸ்கூபா ட்ரைவிங்க்கு எப்படி பண்ணணும்னு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஸ்விம்மிங் பூல்லாம் இருந்துச்சு. ஸோ நம்ம இங்கே வந்துட்டு கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அப்படியே நம்ம ராதாநகர் பீச் போனோம். ஸோ அந்த வீடியோ நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் போடுவோம். ஸோ இது வரைக்கும் நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் அந்தமான் சீரீஸில். ஜாலிபாய் ஐலாண்ட் அண்ட் நார்த் பே ராஸ் ஐலாண்ட்லாம். ஸோ அந்த வீடியோஸ் இருக்குது பாருங்கள். ஸோ இதுதான் நம்ம தங்கியிருந்த ரெசார்ட்லேருந்து ஒரு 2-3 kilometers தள்ளி தான் ராதாநகர் பீச் இருந்துச்சு. ஸோ ஒரு கேப் மாதிரி இருந்துச்சு. ஸோ அதில் தான் நாங்கள் ஏறி போயிட்டு இருந்தோம். போகிற வழி ஃபுல்லாகவே நிறைய மரங்கள்லாம் இருந்துச்சு. ஸோ நம்ம பீச் கிட்ட வந்துட்டோம். இங்கே சின்ன சின்ன ஷாப்ஸ்லாம் இருக்குது. ஸோ லாக்கர் ஃபெசிலிட்டி இருக்குது. நீங்கள் பேக் ஏதாவது கொண்டு வரீங்கன்னா இங்கே வந்து கொடுத்துட்டு நீங்கள் போகலாம். ஸோ ஃபைனலி நம்ம ராதாநகர் பீச் வந்துட்டோம். இந்த பீச்சில் நம்ம பண்ண விஷயங்கள் என்னெல்லாம் இருக்குன்றத நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்ப்போம். நம்ம தங்கியிருந்த ரெசார்ட் எப்படி இருக்குது, அதோட இன்டீரியர் எப்படி இருக்குன்ற வீடியோவும் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட விளாக்ஸ் நிறைய போட்டிருக்கோம், அதையும் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா வந்து நம்மளுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ இதான் வந்து பீச் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ இதான் நம்ம தங்கி இந்த ரெசார்ட்டு. ஸோ இந்த ரெசார்ட் டீட்டெயில்ஸ் அண்டு பீச்சில் நம்ம எப்படி பண்ணலான்ற டீட்டெயில்ஸ்லாம் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ என்ன வீடியோஸ் அனுப்போம். டாட்டா, பை பை.